ஆண்டவர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, நல்லா இருக்கீங்களா கேளுங்க. சும்மா கேளுங்களேன், தெரியாம இருக்கீங்க. நான் கேளுங்கம்மா. நீங்க கேட்டிருக்கீங்க, வீட்டில் கேட்டிருக்கீங்களா? வீட்டு போந்தோடனே துணி துவைச்சிட்டு அதை துவைச்சு தான் கேட்குறீங்க. கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? சரி, ஆண்டவர் நல்லவர். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. The promises of the Lord is yes and amen in him. ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை வைத்து இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு almost like 8,000 promises in the Bible, right? வேதத்துல ஒரு ஏறக்குறைய ஒரு 8,000 வாக்கு தத்தங்கள் தேவன் வைத்து இருக்கிறார். புரியுதுங்களா? 8,000, சில 8,000. அதுல ஒன்னு பிக்கப் பண்ணா கூட தேவன் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஆமென். அதுக்கு நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும். சொல்லுங்க, you need to read the Bible. Come on. எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க இந்த காலையில்? கை தூக்காண்டு. சரி, டோன் காலை மட்டும் தூக்கிக்கோங்க. சரி, வேதம் ரொம்ப முக்கியம். ஆமென். நேற்று தினத்தில் நம்மளுக்கு bilingual மலாக்கல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், we are helping another church. ரைட், அந்த சபையும் தமிழ் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்று தினத்தில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் bilingual சர்வீஸ் சாட்டர்டே வந்து மலாக்கல நடத்தினோம். ஆமென். ஏறக்குறைய ஒரு 49 பேர், எல்லாம் புதிய ஆட்கள். Come on, கறந்துருக்கோம். Can you show the picture? இதெல்லாம் பாருங்க, அந்த மொட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி நவீன், சரி அடுத்தது. ரைட், இதெல்லாம் புது ஆட்கள். கமான், தேவனுக்கு பெரிய கருத்தில் இருக்கும். அற்புதங்கள் தேவன் செய்தார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். Right, if you are free you can go and visit the church and minister together. விசிட் பண்றதுல ஊழியத்துக்கு நீங்கள் ரெடியா இருந்தீங்கன்னா சத்தரை போவார்கள். ஆமென். அவன் இந்த காலவெளியில பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்றது சந்தோஷமா இருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 8ல நம்ம பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் யோசுவா கிட்ட ஒரு சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். இந்த யோசுவா வந்து அவன் ராஜ்யத்தை மாற்றமுள்ள ஒரு புதிய லீடரா இருக்கிறான். சொல்லுங்க, புதிய லீடர். மோசே செத்த பிற்பாடு ஜோஷுவாவை வந்து அடுத்த லீடராக ஆண்டவர் நியமித்து ஆண்டவர் இந்த யோசுவா கிட்ட சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, it didn't teach about any strategy how to lead the nation. yes, அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். ஆனா ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வேதத்தை படி என்று சொன்னார். பக்கத்துல வேதத்தை படிக்குமான், பக்கத்துல சொல்லுங்க, வேதத்தை படிக்க வேண்டும். right, to read the word, to meditate the word and to do whatever written in the word. amen. பக்கத்துல வேதத்தை படிங்க. ஐயோ சத்தமா சொல்லுங்களேன். come on. கில்ட்டி ஃபீலிங்கா இருக்காங்க. கில்ட்டிலாம் பாடாதீங்க, பரவாயில்ல, படிக்கலாம் பரவாயில்ல, இன்னைக்கு இருந்து படிக்கலாம். ரைட், அது டீச்சர் ஏசுற மாதிரி ஐயோ அப்படி சொல்லிட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, வேதத்தை படிங்க, அதை தியானிங்க, அதன்படி செய்யுங்க. சொல்லுங்க, read the word. தட்டி சொல்லுங்க, read the word, meditate the word and do whatever it is said. come on. right, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்த பிற்பாடு ரைட், மனிதர்கள் ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு ரட்சகர் வந்தார். ரைட், ஆண்டவர் இயேசு வந்தார், ஹீரோ மாதிரி வந்தார். ஆனால் அவர் இந்த பூமியில வரும்போது அவர் ஒரு ஆண்டவராக தான் வந்தார். ஆனால் ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து ரைட், மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷனாக வாழ்ந்து, ஆனால் பாவம் இல்லாமல் ஒரு வெற்றியாக அற்புதமாக வல்லமையாக அவர் விழுவாமல் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சார். ஆமென். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? Jesus came as a word. சொல்லுங்க, word, ஒரு வார்த்தையாக. யோவானை நீங்கள் பார்க்கலாம் 1ஆம் அதிகாரத்தில் when John introduced Jesus, he just not introduced Jesus as a savior, but he introduced Jesus as a word. சொல்லுங்க, word, அவர் வார்த்தையாக. சொல்லுங்க, வார்த்தையாக. ஆண்டவர் வார்த்தை, ரெண்டும் ஒன்று. சொல்லுங்க, ஒன்று. come on. The word of the Lord is expression of Jesus himself. ஆண்டவர் இயேசு தான் வார்த்தையாக வெளிப்படுறார். சொல்லுங்க, வார்த்தையாக வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு விடுதலை மாற்றமில்ல, உங்களை வழி நடத்துவார். சொல்லுங்க, வழி நடத்துவார். come on. The word become a direction. ஆண்டவர் வழி நடத்துற மாற்றமில்ல, விடுதலை அற்புதத்தினால தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல திருப்பி சொல்லுங்க, வார்த்தையை படிக்க வேண்டும். come on. That's why வேற வேலை இல்லாமல் every preacher come and tell you பைபிள் படிச்சியான்னு கேட்குறாங்க.
தேவையில்லாமல் அது உங்கள் வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் இயேசு மத்தேயு 4:4 அதிகாரத்தில் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாற்றமல்ல தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா பிழைப்பான். Man shall not live by bread alone but by every word that proceed out of his mouth. புரியுதுங்களா சொல்றது? வார்த்தை தான் உங்களை என்ன செய்யுமா விடுதலைக்கு கொண்டு வரும். I mean only the word of the Lord will bring deliverance, will set you free. Amen. இந்த காலையில பிரியமானே இந்த வார்த்தை உங்களுக்கு தேவை. பரிசுத்த வார்த்தை தேவை. திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. come on. every day சொல்லுங்க, every day படிங்க. சொல்லுங்க படிங்க. வெறும் கேலண்டர்ல மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைபிள் எடுத்து படிங்க. கேலண்டர் தெரியுங்களா? இன்னைக்கு என்ன இந்த தேதி சொல்லிருக்கு, ஓ இதுதான் நல்லது, அதோட இருந்துறாதீங்க. எத்தனை பேர் இன்னும் கேலண்டர்ல படிச்சுட்டு இருக்கீங்க? சரி, அடுத்த லெவலுக்கு என்ன படிங்க, வேதத்தையும் படிக்கிறீங்க தானே? சரி, நல்லது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த வேதத்தை தியானித்த போது, while I'm meditating, நான் இதை சொல்ல வரல, ஆனால் while I'm meditating about of the Lord, ஆண்டவர் சில காரியத்தை பேசினார். அதுதான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட சேர்ந்து சங்கீதம் 118, Psalms 118. சங்கீதம் 118 வசனம் 6-7. Psalms chapter 118 verse 6 and 7. I read in NLT version, New Living Translation. The Lord is for me, for I have no fear. What can mere people do to me? Yes, the Lord is for me. He will help me. I will look in triumph at those who hate me. தமிழ் வாசிக்கப்பமா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சதிக்கட்டுகளை காண்பேன். இன்னொரு தடவை வாசிங்கம்மா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். பாருங்கள், இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட், the background of Psalms 118 தாவீது எழுதினாரு. தாவீது எப்போ எழுதினாரு தெரியுங்களா? அவருடைய ராஜ்யத்தில் அவர் உட்கார்ந்த போது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அவருடைய அந்த சியோன் அல்லது the city of Davidல வந்த போது he was established. அவர் ஒரு நிலைக்கு நல்ல நிலையில இருந்தார். ரைட்? ஒரு நல்ல நிலையில இருந்து ஒரு ராஜா எழுதுகிற ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். இது வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்துல வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கூட நீங்க வேதத்தை படிக்கும் போது, ரைட், இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்க்கும் போது இந்த வார்த்தைகள் டபுள் மென்ஷன். ஒரு வார்த்தை வந்து 2 தடவை சொல்லியிருந்தா, ஒரு தடவை சொல்லியிருந்தா அது ரொம்ப முக்கியம். அதே அந்த வார்த்தை வந்து 2 தடவை சொல்லியிருந்தா தெரியுங்களா, ரொம்ப 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 முக்கியம். பக்கத்துல ரொம்ப 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 முக்கியம். Come on, அதை நீங்க ரொம்ப கூர்நித்து பார்க்க வேண்டும். Hallelujah. When the word of the Lord said, and when they write in a double mention it, right, it is very important, very 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 what important. பக்கத்துல very important. Come on. இந்த புக்கத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு 4-5 தடவை சில காரியத்தை 2 தடவை 3 தடவை சொல்லியிருக்கும். ரைட்? இன்றைக்கு அந்த 2 தடவை உள்ள காரியத்தை நான் பார்க்க போறேன். பாருங்க, அந்த வசனம் சொல்லுங்க, ஆங்கிலத்தில் பார்க்கிறோமா, the Lord is with you. சொல்லுங்க, the Lord is for you. சொல்லுங்க, the Lord is for you. Come on. அதே மாதிரி 2 தடவை சொல்ல, ஆண்டவர் உனக்காகவே இருக்கிறார். பக்கத்துல ஆண்டவர் உனக்காகவே இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர். அதான் சொல்ல, ஆண்டவர் உனக்காகவே இருக்கிறார். Right? God is not against you, but God is for you. Amen. இந்த காலையில அப்படி நீங்க ஒரு வேளை நாம பாவம் செய்துட்டேன், ஆண்டவர் வந்து எனக்கு விரோதமாக தண்டிக்க போறார் என்று அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா வர மாட்டார். பக்கத்துல ஆண்டவர் விரோதமா வர மாட்டார். Come on. ஆண்டவர் என்றைக்குமே உங்களுக்கு விரோதமா வர மாட்டார். உங்களை காப்பாற்றுறதுக்கு மாற்றமில்லை, உங்களை அவருடைய சிறந்த திட்டத்தில் ஆண்டவர் வைக்கும்படிக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். Hallelujah. That's why the Bible verse says God is not against you, but he is for you. Come on. This morning, இந்த காலையில அப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால், என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது, மேபி நான் இதை செய்தேன், ஆண்டவர் எனக்கு தண்டனை, அது வந்து சரி கிடையாது. சரி கிடையாது.
ஆண்டவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இயேசு அவர் என்ன செஞ்சார்? உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். இந்த காலவெளியில பிரியமானவர்களே, if the Lord is for you, come on, ஆண்டவர் உங்களுக்காக இருந்தால், அப்படி என்றால் ஆண்டவர் என்ன காரியத்தை உங்களுக்கு வைத்து இருக்கிறார்? ரொம்ப முக்கியம். ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, God is not against you. Come on. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக வரவில்லை. நீங்கள் போய்கிட்டு இருக்க சூழ்நிலைகளை ஆண்டவரோட தண்டனை கிடையாது. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க போய்கிட்டு இருக்க சூழ்நிலை ஆண்டவரோட தண்டனை கிடையாது. ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறவர் இல்லை. தண்டிக்கிறவராக இருந்தா ஆண்டவர் இயேசு வந்திருக்க மாட்டார். புரியுதுங்களா? ரைட்? அவரு எப்ப ஜட்ஜ் பண்ணாரு தெரியுங்களா? ரைட்? அது இன்னொரு டாபிக், நான் அப்புறம் சொல்றேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வந்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்காக. come on, is for you. Right? Is your teammate. பக்கத்துல is your teammate. come on. நீங்க பேட்மிண்டன் டபுள்ஸ் ஆண்டவர் இன்னொரு ஆளு. ஃபுட்பால்ல ஆண்டவர் உங்களோட ஸ்ட்ரைக்கர். come on. புரியுதுங்களா இல்லைங்களா? நீங்க கம்பெனில பிசினஸ் செஞ்சீங்கன்னா is your partner. come on. He's for you. பக்கத்துல is for you. திரும்பி வா சொல்லுங்க, is for you. come on. இந்த காலவெளியில பிரியமானவர்களே, இந்த வசந்த we going to meditate on this. Right? ஒரு 4 காரியத்தை இந்த வசந்தத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்க வேண்டும் என்றால் என்ன காரியங்களை ஆண்டவர் செய்வார்? ஆமென். முதல் காரியம் பாருங்க. If the Lord is for you, number 1, this is psalmist, right? Come on. Right? First thing, right? So I will have no fear. தமிழ் வாசிங்கம்மா அந்த வசனத்தை முதல்ல. என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். பாருங்க, பக்கத்துல நான் பயப்பட மாட்டேன். come on. திரும்பி பாருங்க, பயப்பட மாட்டேன். இந்த காலவேளையில எந்த பயம் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது? Right? Maybe some of you in a fear of future. Right? எதிர்காலத்தின் பயம். சில பேர் எவன்டா எப்பனால வந்துருவானே ஒரு பயம். இல்ல உண்மை. Right? யாராச்சும் ஏதாச்சும் பார்த்தா ஏதாச்சும் சீக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் காய்ச்சல் விட்டாங்களா, யாரும் என்ன செஞ்சிட்டான்டா, மந்திர டத்தோ பார்த்துட்டாங்க, மந்திர. புரியுதுங்களா சொல்றது? பயம். சொல்லுங்க, பயம். The fear, பயம் உங்களை எதிர்காலத்துக்கு அல்லது ஆண்டவர் வைத்த அந்த திட்டத்துக்கு பயம் எப்பயுமே உங்களை அழைத்து போகாது. புரியுதுங்களா? இந்த காலவெளியில நான் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பயப்படாதீங்க. come on. வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 23 நீங்கள் பார்க்கலாம். அங்க சொல்லுகிறது, நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து போனாலும் வேத வசனம் சொல்லு, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். come on. though I walk through the valley of the though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. come on. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். come on. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வசனம் யூனிக்கா இருக்கு. நீங்க கடந்து போவீங்க, பக்கத்துல கடந்து போவீங்க, ஆனா அது உங்களை சேதப்படுத்தாது. இந்த காலவேளையில நீங்க பிரச்சனை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, ஆனா பிரச்சனை உங்களை தாக்க முடியாத காரணம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறார். come on. இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஒரு பயந்த சூழ்நிலை இருக்கு? God want to set you free this morning. ஆமென். ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு விரும்புகிறார். பயம். சொல்லுங்க, பயம். பயம் உங்களை அடுத்த காரியத்தை அல்லது தெளிவான சிந்தனை சிந்திப்பதற்கு பயம் இடம் கொடுக்காது. பயம் ஒரு பாண்டேஜ். சொல்லுங்க, பாண்டேஜ். ஒரு கட்டு. Right? You cannot move forward because you are in fear. Right? But Jesus gave you the freedom out of the fear, and he said he is greater than the fear because he said he is for you. come on. ஆண்டவர் பயம்லாம் ஓடிடும். பக்கத்துல பயம் ஓடிடும். பாருங்க, என்னோட பையன் இருக்கிறான், 5 வயசு பையன். Right? நான் பெரிய முவாத்தாயெல்லாம் கத்துக்கிட்டு கராத்தே கத்துக்கிட்டு வரலனாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. Right? ஏதாச்சும் அவனை ஹார்ம் பண்றதுக்கு வந்துச்சுன்னா, right? இல்ல யாராச்சும் பெரிய உருவம், ரைட், பெரிய உருவம் ஜேம்ஸ் மாதிரி ஒரு ராட்சஸ்ட ரைட் என் பையனை ஹார்ம் பண்ணாலும், ரைட், அவர் என்னை அடிச்சிருவாரு. ஜேம்ஸ் அடிச்சிருவாரு தானே, என்ன அடிச்சிருவாரு தெரியல, எவ்வளவு பெரிய கோவம் தெரியல. பட் மை சன், என்னோட பையன் அப்பானால எல்லாம் செய்ய முடியும் அவனுக்கு தெரியும். அப்படி தெரியலனாலும் he knows I will stand for him. புரியுதுங்களா சொல்றது? நான் அவனுக்காக நிற்பேன் என்று அவனுக்கு தெரியும். அதனால அவன் பயப்பட மாட்டான். புரியுதுங்களா சொல்றது? அந்த நிலையை தான் ஆண்டவர் இந்த காலையில உங்களை வர சொல்லிக்கிறான்.
ஆமென். ஆனால் நம்மள ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். புரியுதுங்களா இல்லைங்களா? சாதாரண நான் ஒன்றும் செய்ய முடியாது, என் மேலேயே என் பையன் நம்பிக்கை வச்சிருக்கும் போது அதே மாதிரி விசுவாசம் நீங்கள் ஆண்டவர் மேல வைக்கணும். ஆண்டவர் சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹalleluya. The Bible verse said with God nothing is impossible. Come on people of God, this morning you need to understand God not only deliver you from the fear but he give you hope. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகினால நீங்கள் இது முட்டிக்கால போட்டு ஜாம் பண்றதால you just need to know. பக்கத்துல சொல்லுங்க, you just need to know. பக்கத்துல சொல்லுங்க, உங்க மனதில் போட்டுக்காங்க ஆண்டவர் எனக்காக தான் இருக்கார், அவ்வளவுதான். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். ஆமென். புரியுதுங்களா? இது நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து முட்டிக்கோலை போட்டு மலையில போய் ஜாம் பண்ணணும். It's not too difficult. You just need to know God is for you. Come on. And that thought will set you free, people of God. அந்த எண்ணம் தான் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. Hallelujah. Come on. இந்த மாதிரி யோசிக்கிறவர்கள் அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார்கள். புரியுதுங்களா? Winners always think of positive things, right? இவர்கள் யோசிக்கிறது என்ன தெரியுங்களா? அப்படி நீங்கள் இந்த எண்ணத்தில் இருந்தீங்கள் என்றால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. பக்கத்துல சொல்லுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. Come on. தடி சொல்லுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. Come on. புரியுதுங்களா? Winners attitude. இந்த காலவெளியில you need to understand God is for you. பக்கத்துல சொல்லுங்க, God is for you. ஆண்டவர் உங்களுக்கு இருப்பதனால உங்களுக்கு முதலாவது பயம் கிடையாது. Come on. ஹalleluya. உங்களுக்கு ஒரு எதிர்காலம், ஒரு தைரியம், அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, முன்கூட்டியே செல்வதற்கு ஆண்டவர் ஒரு பாதையை செய்வார் என்று பயம் இல்லாமல் நீங்கள் இந்த பாதையை கடந்து போக முடியும். பாருங்க, இரண்டாவது பார்க்கிறோமா? இரண்டாவது படிக்கலாம் அந்த வசனத்தை. The second thing, when the Lord is for you, what will happen? படிங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பாருங்க, அது அனுகூலம் நாம தெரியல. சரி, நான் இங்கிலீஷ்ல படிச்சு நான் வளர்க்கிறேன். சரி பாருங்க, the second thing, come on, what can mere people do to me? ரெண்டாவது முதல் காரியம் பயம் இல்லை. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு யாரு விரோதமா வரும்? பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக யாரும் வர முடியாது. Come on. ரோமர் 8 வசனம் 30 பார்க்கிறோம், 31 பார்க்கிறோம். If the Lord is for you, who can be against you, people of God? Come on. Hallelujah. பிரியமானவர்களே, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், உங்களுக்கு எதிராக போடுகிற என்ன திட்டமா இருந்தாலும், உங்களுக்கு போடுற எல்லா சதி திட்டங்களா இருந்தாலும், உங்களை அழிக்கிற எந்த எண்ணங்களா இருந்தாலும், பிரியமானவர்களே, அது வாய்க்காத காரணம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்காகவே இருக்கிறார். Come on. இந்த காலவெளியில அதுல இருந்து நீங்க விடுதலையாகும். உங்களை தொட முடியாது. பக்கத்துல தொட முடியாது. சரி, நான் தொட்டுங்களா? பாருங்க, பிரச்சனை போகிறீங்க, ஆனா அது உங்களை தொட முடியாது. பக்கத்துல தொட முடியாது. நல்ல சந்தோஷமா தொட முடியாது. Come on. How many of you going through some season of or discouragement or some season of things that ஒரு குழப்பத்துல ஒரு பெரிய புயல் மாதிரி இருக்கீங்க? புயல் மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த புயல் உங்களை சேதப்படுத்த முடியாது. பக்கத்துல சேதப்படுத்த முடியாது. Come on. It cannot harm you. Come on. Because the Lord is for you. Amen. பக்கத்துல ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறாரு. It's not. பாருங்கள், அவர் ரோமர் படிங்க, அந்த ரோமர் 8 31 32 படிங்க. 31 நினைக்கிறேன். show me the word. பாருங்க, what then shall we say to this thing? இதெல்லாம் நம்ம என்னத சொல்லுவோம்? அப்படிதானே போட்டுருக்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பாருங்க, பேச்சு வார்த்தைக்கு ஒண்ணும் இல்ல. நிறைய பிரச்சனை இருக்கு. புரியுதுங்களா? பக்கத்துல நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. எத்தனை பேர் பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க இந்த காலவெளியில? இருக்கீங்களா? நானே ஒரு பிரச்சனைன்றீங்களா? How many of you live without problem? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. right? இது வாழ்க்கையோட ஒரு காரியம். right? பிரச்சனை இருக்கும். right? சில பிரச்சனைல நம்மளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ண வைக்க வேண்டியதுதான். உண்மைங்களா? right? I saw one TikTok wife சொன்னாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். right? I create things. You saw that? right? What do you create now? I create problem. அதனால நீங்கள் பிரச்சனை உண்டாக்காதீர்கள். ஆமென். இந்த காலவெளியில பிரியமானவர்களே, என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த காரணம் ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவே இருக்கிறார். ஆமென்.
ஆண்டவர் சொல்லுகிறாரு இந்த வசனத்தை, ரைட்? ஆண்டவர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாக என்ன காரியம் வர முடியும்? இந்த காலவெளியில் விரோதமா வரலாம், ஆனா அது உங்களை சேதப்படுத்த முடியாது. கமான். உங்களை அழிக்கிறதுக்கு திட்டங்களை போடலாம், ஆனா அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். உங்களை விரோதமா பேசலாம், அது ஒன்றும் வாய்க்காது. ஆமென். அது போதை பண்ணாதீங்க. பக்கத்துல டோன்ட் பாதர். கமான். புரியுதுங்களா? போதை பண்ணாதீங்க. ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு போஸ்ட் போடாதீங்க. போதை பண்ணாதீங்க. கமான். யூ ஆர் இன் a different level. பக்கத்துல நீங்க டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கீங்க. கமான். சில சமயம் இந்த சின்ன சின்ன காரியத்தை போதை பண்றதுனால தான் நம்ம அங்கேயே உட்கார்ந்துருக்கோம். கமான். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை எப்பயுமே உயர்த்தி வைத்திர. கமான். You got no time to reply over this thing. Come on. இருக்கீங்களா? பக்கத்துல you got no time. Come on. முன்னுக்கு போறதுக்கு நிறைய இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கோம். மகன் பேசிக்கிட்டு தான் இருக்கட்டும். You know to reply all the things. Amen. பக்கத்துல ரிப்ளை பண்ணாங்க. ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு கோட்ஸ் வந்து இன்னைக்கு நான் இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல போடணும். No need to do that. Come on, don't waste your time. பக்கத்துல don't waste your time. ஆண்டவர் உங்களுக்காக இருக்காங்க. The big boss is with you. Come on. He knows everything, man. Amen. சில சமயம் அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை அவர்கிட்ட நெருங்க செய்வார். Come on. So don't involve in nonsense. Don't involve. Come on. உங்களே குழியில் விழுந்துட்டு ஐயோ பிரச்சனை இருக்குன்னு நீங்களே தேவையில்லாம இருக்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பெரிய காரியங்களுக்கு இந்த சின்ன சின்ன காரியங்களை தடையானா தூக்கி போட்ட காரணம் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். God said, I am with you. Come on. Nothing can be against you. Come on, people of God. He is for you. Pakistan is for you. மூன்றாவது படிங்கம்மா. மூன்றாவது படிங்கம்மா. அதுலயே படிங்க. என் சத்துருக்களின் சரிக்கத்திலே கட்டுதலை காண்பேன். சரி, கொஞ்சம் மேல படிங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். அப்புறம் கீழே ஒன்னு இல்லையே, தமிழ்ல காணோம், எழுதலையாட்டு பேப்பர்ல போடலையாட்டு. சரி, show me in English. Come on. Psalms 118 verses 6 and 7. Right, பாருங்க. The Lord is for me. The first thing I will have no fear. What can mere people do to me? Yes, the Lord is for me. மூன்றாவது பாருங்க. He will help me. பக்கத்துல அவர் சொல்லுங்க. அவர் பக்கத்துல அவர் எனக்கு உதவி செய்வார். அதான் சொல்ல உதவி செய்வார். யாரும் உங்களுக்கு உதவி செய்யலாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் இந்த உதவி என்ன தெரியுங்களா? இது வெறும் சாதாரண எடுப்புடைய உதவி கிடையாது. It is a God kind of help. அப்படி என்றால் God will champion you. பக்கத்துல champion you. பாருங்க, இந்த உதவி வந்து பிரச்சனைகளை கொண்டு போவோம். ஏன் தெரியுங்களா? அவர் உங்களுக்கு வைத்த அந்த சிறந்த திட்டத்துல அவர் கொண்டு போய் உங்களை உயர்வுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு உதவி. புரியுதுங்களா இல்லைங்களா? ஒரு கீழே இருக்கிற மனுஷனை தூக்கி மேல வைக்கிற ஒரு உயர்வு. இது வந்து ஈஸி கிடையாது. பக்கத்துல ஈஸி கிடையாது. அது ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். But this will champion you, people of God. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு வைத்த அந்த சிறந்த அந்த வல்லமையான அந்த ஏற்ற திட்டத்திலே நடத்தக்கூடிய ஒரு உதவி. ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததான திட்டங்கள் எண்ணங்கள் மேன்மையானது. சொல்லுங்க மேன்மையானது. அதுமா சொல்ல மேன்மையானது. Come on, the things and the thoughts that God has over you is something, come on, beyond what you can ask and think of. Jeremiah 29:11 வாசிங்க. எரேமியா 29:11. இதுதான் ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கிறார். மற்றவங்க உங்களை குறித்து நினைக்கிறத விட்டுவிட்டு ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கிறது என்னன்னு யோசிங்க. ஆமென். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஆளுங்க உங்களை பத்தி சொல்றது பெருசு கிடையாது. சொல்லுங்க, ஆளுங்க உங்களை பத்தி சொல்றது பெருசு கிடையாது. ஆண்டவர் உங்களை பத்தி என்ன சொல்றாரு தான் பெருசு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். உங்களோட வாழ்க்கை மத்தவங்க சொல்றதுல இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க Jeremiah 29:11 படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கான. மெதுவா படிக்குமா? அவைகள் தீமைக்கு இல்ல. ஆண்டவர் உங்களை குறித்து தானே எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள். பர்சன் நல்ல எண்ணங்கள். God has a good thought over your life, people of God. நல்லவர், சொல்லுங்க நல்லவர். Come on. நல்லவரா இருக்கறனால உங்களுக்கு வைத்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். Come on. இரண்டாவது படிங்க. அவர் தீமைக்கு இல்ல. அடுத்தது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வர மாட்டால் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் எண்ணத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ரெஸ்ட், சொல்லுங்க ரெஸ்ட். சொல்லுங்க ரெஸ்ட். ரெஸ்ட்னா தெரியுங்களா? ஒரு கஷ்டமான போராட்டத்தில் எண்ணத்தை ஆண்டவர் வைக்கல, ஆனால் நீங்க ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாருமே உழைக்கிறோம், ரைட்? All of us are working, right? எல்லாருமே தமிழர்கள் மாதிரி உழைக்க முடியாது. உண்மைங்களா? சரி, நீங்களா எங்க இருந்து வரீங்க? தெலுங்கானால இருந்து. தமிழர் மாதிரி உழைக்க முடியாது. அங்கிள் என்னங்க, தமிழ்நாடு மாதிரி உழைக்க முடியாது. நீங்களாம் தமிழ்நாடு இல்லையா? ஐயோ, இந்தி மாலும் நீங்களாம் நல்லா உழைக்கிறீங்க தானே? Come on. Are you guys hard working or sitting at home and just sleeping and wake up at 10 o'clock, right? Free. எல்லாம் வேலை செய்றீங்க தானே? Right? நீங்க எதுக்காக வேலை செய்றீங்க சொல்லுங்க? Why you work? நல்லா இருக்கணும், வயசான காலத்துல ரெஸ்ட் பண்ணணும், வயசான காலத்துல ரெஸ்ட் பண்ணணும். ஒரு ரெஸ்ட், சொல்லுங்க ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் வந்து ஆண்டவர் இப்பயே உங்களுக்கு கொடுக்குறார். புரியுதுங்களா? இது உண்மையா பிசிக்கல் ரெஸ்ட் கிடையாது. ரைட்? வயசான பிற்பாடு நம்ம நினைக்கணும் ரெஸ்ட்னு சொல்லிட்டு பிசிக்கல் ரெஸ்ட் தான் எடுக்கணும். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க ஹாலிடேக்கு எதுக்கு போறீங்க? ஹாலிடேக்கு எதுக்குமா போறீங்க? ரெஸ்ட். ரெஸ்ட் அண்ட் பீஸ். சரி சரி, பீஸா இருக்கணும். போயிட்டு வந்து பீஸா இருக்கீங்களா? ஐயோ உடம்பு வலிக்குது, அங்கே வலிக்குன்னு சொல்றீங்களா? ஹாலிடே போயிட்டு வந்து இன்னொரு ஹாலிடே தேவை. உண்மைங்களா இல்லைங்களா? இந்தியா போயிட்டு வந்தீங்க, எப்படி ஜாலியா இருந்துச்சுங்களா? வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் போனார். இந்த ஹாலிடே ஒன்று செய்ய, ஆனால் ரியல் ரெஸ்ட் இன் யுவர் ஹார்ட். ஆமென். இது ஆண்டவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். மத்திய 11:28 சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் வேண்ட வாங்க, அவர்கிட்ட ஹாலிடே போங்க. Come on. The real holiday, you go into your room and rest in his presence. Come on. That will be, அது வந்து உங்களை என்ன செய்யுமா? பலப்படுத்தும். Hallelujah. இது வந்து எத்தனை ஆயிரம் ஹாலிடே போனாலும் கிடைக்காத ஒரு ரெஸ்ட் வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். Hallelujah. Come on. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேனா? இளைப்பாறுதோம். இந்த ரெஸ்ட். Come on. இதுதான் உண்மையான ரெஸ்ட். இந்த காலைவேளை பிரேமலே மூன்றாவது காரியம் வந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பர்சன் ஆண்டவர் உதவி செய்வார். இந்த காலைவேளை if you feel you are not helpless, you are helpless, நீங்கள் ஒரு வேளை உதவி இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலை வேணும், எனக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் வேணும், யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கு ஒரு பக்கபலனா யாராச்சும் என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா? எனக்கு கை கொடுத்து எழுப்ப மாட்டாங்களா? I feel lonely. People of God, this is the word of God said, you are not lonely. God is for you and he will help you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி உடனடியாக செய்வார். Come on. அவர் வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ண மாட்டார். He is the immediate person who will come and help you. சங்கீதம் 121:1 பாருங்க. Psalms 121. இதெல்லாம் கேளுங்க பிரியமானவர்களே. வேத வசனத்தை நீங்கள் கேட்டு அப்படியே போறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன நிஜமான காரியம். ஆண்டவர் செய்வார் உங்க வாழ்க்கையில. சங்கீதம் 121:1 படிங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. எனக்கு ஒத்தாசை என்றால் எனக்கு வருகிற உதவி எங்கிருந்து வரும்? படிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். என்ன படிச்சீங்கன்னே தெரியல. வானத்தையும் நீங்கம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாளையில இருந்து உங்களோட வேலை, நம்ம மலேசியா பாச மாதிரி ஒரு பைபிள் எழுதுங்க. எழுதலாமே. புரியாத படிச்ச என்ன இருக்குது? மலேசியா என்ன பாச? மலேசியா தமிழ். எனக்கு வருகிற உதவி எங்க இருந்து வரும்? அந்த மாதிரி. புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு ஈஸியா இருக்கு. நான் I pray for somebody, ஒரு ஆளுக்கு ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். I pray for sinners pray. அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன்,
இனிமேல் ஆண்டவர் உங்க மேல இருப்பார். நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் ஆண்டவர் இயேசுவே, அவங்க சொன்னாங்க ரைட், என்னோட பாவத்தை மன்னித்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கன்னா ஏன்றாங்க. புரியல ரைட்? புரியுதுங்களா? நீங்க பைபிள் படிக்கும் போது புரிஞ்ச பாசையில படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உண்மை உண்மை உண்மை. புரியாம படிச்சா எங்க மண்டிக்கு ஏறாது, அதே மாதிரி தான் இருப்பீங்க. பைபிள் படிக்கும் போது உங்க வாழ்க்கை மாறும். மாறலன்னா நீங்க புரியாம படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தட்ஸ் இட். புரிஞ்சு படிங்க. சொல்லுங்க புரிஞ்சு படிங்க. and முழிச்சிட்டு இருக்காய். Come on. The word of the Lord will set you free. அதுதான் தேவனோட வார்த்தை. If not setting you free, then you are reading something that you don't understand. Come on. Amen. படிங்கம்மா வசனத்தை. சரி, நான் சொல்றேன், என்னோட தமிழ்ல நான் சொல்றேன். அங்க வேத வசனம் சொல்றது, எனக்கு வருகிற ஹெல்ப் எங்க இருந்து வரும்? தாவீது சொல்றாரு, நான் பார்க்கிறேன் எங்க இருந்து வரும். அவன் சொல்லுகிறான், என்னோட ஹெல்ப் எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில பிரியமானவர்களே, the only one who can help you people of God is God, is the God who made heaven and earth. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுக்காகவே வருவார். ஆமென். எந்த இடத்துல உதவி வேணும், name it. ஒரு பிசினஸ்லயா, come on, he can help you. உண்மை. He's an entrepreneur. ஆண்டவர் ஒரு entrepreneur. இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணிக்கிறவர். Come on. உங்களுடைய குடும்பத்திலயா, come on, அவர் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணுகிற ஒரு ஞானி. Come on, he can solve your things, he can help you. இந்த இடத்துல when you need help and ask the Lord, he will help you. And the last thing, கடைசியாக படிச்சு முடிக்கலாம். The Lord is for you. Show me the verse. No, Psalms 118 verse. Okay, பாருங்க. The Lord is for me, he will help me. கடைசியா, I will look in triumph at those who hate me. பாருங்க, என்னை வெறுத்தவர்கள் மத்தியில ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக இருந்தால் பிரியமானவர்களே, victory is your brand. Come on, hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு வரும்போது பிரியமானவர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுப்பார். hallelujah, amen. The enemy will be defeated, people of God. உங்களுக்கு விரோதமா வருகிற எண்ணங்கள் தோத்து போகும். உங்களுக்கு விரோதமா வருகிற ஆயுதங்கள் தோத்து போகும். காரணம், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். Come on, the Lord is your victory. The Lord will give you victory. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். Come on, நீங்கள் தோத்து போகிற ஜனங்கள் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, don't quit. Come on, பக்கத்துல don't quit man. ஆமென். தட்டி சொல்லுங்க, விட்டுறாதன்னு சொல்லுங்க. தமிழ்ல அப்படிதான் சொல்றது. don't quit. தமிழ்ல எப்படி சொல்றது? நீங்க மருமக காணோம். என்னதுமா? பின் வாங்கி போக தெரியாது, பின்மாற்றமா போயிடுவாங்க. விட்டுறாத சொல்லுங்க. கை விட்டுறாதரா சொல்லுங்க. கை விட்டுறாத. கமான், பாதிலே விட்டு போயிடாத. டோன்ட் குயிட். பக்கசம் டோன்ட் குயிட். ஆண்டவர் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென். யூ டோன்ட் குயிட். பாதிலே என்ன நடக்குன்னு தெரியாம குயிட் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் அழகான உள்ளதை உங்களை வைச்சிருக்கிறார். உங்களோட முடிவு என்ன தெரியுமா? What is your end? Victory. And Dion, what is your end? Victory. பக்கசம் உங்களோட முடிவு வந்து வெற்றி. சொல்லுங்க வெற்றி. கமான், ஆமென். பேரு பின்னால வெற்றின்னு வச்சுக்கோங்க. அசோக் வெற்றி எப்படி இருக்கு? வாவ், நல்லா இருக்கு. ஜேம்ஸ் வெற்றி. ஆமென். Amen. Come on. Hallelujah. You guys don't want to win in your life. Come on. I want to be win. I want to be a winner. Come on. ஏன்னா என்னோட ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவர். அவருக்கு தெரியுங்களா, ஒண்ணு தெரியுங்களா, அவரோட ஹிஸ்டரியில தோத்து போறது கிடையாது. பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல தோத்து போயிட்டாரு போட்டிருக்குதா? இருக்குங்களா ஹிஸ்டரியில? நோ. ஆனா நம்ம சொல்லுவோம், ரைட், தோத்து போனாதான் தேக்க முடியும். தட்ஸ் ஓகேலா, அது நம்மளோட கொழுப்பு சில சமயத்தில் கேட்காதனால. ஆனாலும் இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சங்கீதம் 23 நீங்கள் பாருங்க. அவர் என்னுடைய சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி. சொல்லுங்க பந்தி. He prepared a table in the midst of my enemy. Come on. உங்களோட எதிரி வந்து உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்ல, அதெல்லாம் பயப்படாதீங்க. பிசாசு, அவ்வளவுதான். ஆமென். Don't fight a wrong battle. பக்கத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க, அவங்களாம் ஆளே கிடையாது. ஆமென், ஆமென். What is so loud? Right? என்னுடைய சத்துரு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி
அவர் என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் சொல்லுங்க, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். He anointed my head with what? Oil. அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு புதிய அதிகாரம். சொல்லுங்க, அதிகாரம். A new authority, a new anointing. பஸ் a new authority, new anointing. இந்த காலவெளியில பிரியமானவர்களே, உங்களை வெற்றி செய்கிறவர் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறதுனால பிரியமானவர்களே, உங்களுடைய வெற்றிக்கு ஆண்டவர் எப்பயுமே உறுதுணையா மாற்றம்ல, அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஒன்று பண்ணுகிறார். Come on, God is making a way because it's for you. God is making a way for your victory, people of God. உங்களுடைய வெற்றிக்கு. come on, நீங்கள் தோத்து போக மாட்டீர்கள். தட்டி சொல்லுங்க, நீங்க தோத்து போக மாட்டீர்கள். நல்லா தட்டி சொல்லுங்க, ஒரு அட்டி கொடுத்து சொல்லுங்க, you are not defeated, you cannot be defeated. come on. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக தான் இருக்கிறார். ரைட்? உங்களுக்காக சொல்லுங்க, உங்களுக்காக சொல்லுங்க, எனக்காக சொல்லுங்க. நான் உங்களை தெரிந்து சொல்லுங்க, எனக்காக. ஆண்டவர் உங்களுக்காக தான். Come on. If this thing stuck in your heart, you will walk fearlessly. ஒரு பயம் இல்லாம ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோட என்ன வந்தாலும் விழுவாமல் வெற்றியோடு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களால வாழ முடியும். Come on. இது யார் வாயிலிருந்து வந்துச்சு? The King David ஒரு எஸ்டாப்ளிஷ். புரியுதுங்களா? அவர் ஒரு காரியத்தை எழுதுறாருன்ற ரொம்ப முக்கியம். ரைட்? அவர் முடிச்சிட்டாரு. இந்த காலவில் அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கண்களும் மூடும் இருக்கிறார். ரோமர் 8:28 சொல்லுகிறது, all things work together for good to those who love him, who are called according to his purpose. சகலமும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகும்படி ஆண்டவர் செய்வார். ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு எதிர்பார்க்க வரலாம், ஆனால் தேவன் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்காகவே நன்மையாக தேவன் செய்வார். Maybe the situation is against you, but God is all powerful to change the situation just for you, and he make good for you. Come on. சங்கீதம் 50:20 பார்க்கிறோமா? What the enemy meant evil, God can turn it back for good for you. பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த தீங்கும் பிரியமானவர்களே, அது ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு நன்மையாக ஆண்டவர் செய்கிறவர். இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறார். The Lord is for you.